ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு பக்கமாக சக்தி வந்து டைலாக் அடித்தாங்க. டைலாக் அடித்தா மட்டும் போதாதுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏம்மா இன்னும்மா உன் டைலாக் முடியல, எத்தனை நாள் எடுத்துக்கிட்டு இருப்பேன், உன் மூஞ்சை பற்றி யாராவது பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் தூக்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க போனார். எங்கே லவ்வெல்லாம் இப்போ இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. நீ என்ன பண்ணாலும் என்ன உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, அந்தளவுக்கு வெளியே நான் இறங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இறங்குனது மட்டும் இல்லைங்க, சொல்லியும் விட்டாங்க. சொன்ன உடனே கோவத்தில் இவர் கிளம்பி வெளியே போயிட்டாரு. வெளியே போனவர் அதுக்கப்புறம் பார்த்தா வரவே இல்லை வீட்டுக்கு. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே மாமியார் வராங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேலனோட அம்மாவை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேலனோட அண்ணி கொண்டு வந்து காஃபி கொடுக்க உடனே இவங்க வேணாம், டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வெளில போனவங்க காஃபியை கீழே கொட்டிட்டாங்க. உடனே மாமியார் உள்ளே என்ட்ரிங்க வந்து பார்த்துட்டு பயங்கர அட்வைஸ். 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு, அங்கே உன் புள்ள 9 மணி வரையும் தூங்குது பண்ணி மாதிரி, இதெல்லாம் கேட்க மாட்டியாமா, ஏமா இப்படி இருக்க, ஊரா விட்டு புள்ளனா ஊறுகாயா தொட்டுப்பீங்களாயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்க்க ஓவராக அட்வைஸ் பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னாங்க. அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க வெளியே போக வேலன் என்ட்ரி கொடுக்க இப்போ தான் உங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணி முடிச்சாங்க, அடுத்து நீ வரியான்னு கேட்க அவர் கோவப்பட்டு மறுபடியும் வெளியே போயிட்டாரு. வெளியே போகிறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாள் தூங்குறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. பாட்டி எழுப்பிட சொன்னாங்களேன்னு போய் எழுப்பிட்டா காட்டு கற்றுது அந்த அம்மா. ஐயோ தாங்க முடியலன்னு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.